கைஸ் குட் மார்னிங். உங்களுக்காக ரேங்க்டு பேட்டில் ஒரு பக்காவான ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்து வந்திருக்கேன். ஸோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு 100% எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா பார்சியில் அப்கிரேடடான ஒரு TH17 ஒரு பேஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, நமக்கு வந்து இப்போ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தோன்னா மோன்லித்தை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும், அதுதான் நம்மளுடைய எய்மு. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆர்சியை வச்சு அந்த ஏரியாவை கிளியர் பண்ண பார்ப்போம். ஆர்சி இந்த பக்கம் போனோன்னா நமக்கு கஷ்டம். ஓகே, அந்த பக்கம் போனோன்னா ஈஸியாக எடுத்துடலாம். முடிஞ்ச வரைக்கும் ஆர்சியை வச்சு எவ்வளோ எடுக்க முடியும்னு பார்ப்போம். ஆர்சி தான் நம்மளோட மெயின். இது மெயினாக நம்ம பாதி இது எடுக்கிறது வந்து ஆர்சி வச்சு எடுக்க பார்க்கணும். ஸோ ஆர்சியை பொறுத்த வரைக்கும் பக்காவான இதாக கொடுக்கணும் நமக்கு. இல்லைன்னு வச்சுங்களேன் நமக்கு பிரச்சனை ஆகிடும். ஓகே, அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஆர்சியை கொஞ்சம் விட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆர்சியை முடிச்சுடுவாங்க. ஸ்பீடு போர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்சிக்கு பாருங்கள், ஆர்சி சிக்கிட்டான். சுழலில் சிக்கிட்டானாவே அவனுக்கு லைஃப் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு விஷயம், பெரிய விஷயம், பட் அங்கே வந்து டேட்டமும் யூஸ் பண்ண முடியாது, டோட்டமும். பட் ஆனால் பாருங்க, வாவ், ஒரு ஸ்டாரே எடுத்து கொடுத்துட்டான் ஆர்சி. ஸோ நான் ஆர்சி எப்போயுமே அப்படியே விட்டுருவேன். ஸோ பேலன்ஸை வச்சு முடிக்கணும். ஸோ இதை வந்து இந்த சைடு வந்து பார்த்தோன்னா நான் ரூட் ரைடை வச்சோம், இந்த சைடு வச்சு நான் சிஜி மிஷின் வச்சும் நான் முடிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிஜி மிஷினை நான் இந்த சைடு இறக்கிட்டு சிங்கிள் டார்கெட்டில் இருக்குன்னா ஒரு டேட்டை தூக்கி இங்கே போடுறேன். ஸோ சிஜி மிஷின் வந்து ஃப்ரீ ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே வந்து ரூட் ரைடர் இறக்குறேன். ரூட் ரைடருக்கு பேக்கப்பாக 4 கீழே இறக்குறேன். ஓகேவா, டைட்டன்ஸ் ஆகக்கூடாது, எலக்ட்ரோ டைட்டனு. ஸோ அதனால் இங்கே ஃபஸ்ட்டு இங்கே இவனை போட்டுட்டு, ஸோ இதை போட்டேன்னா ஓகே, நான் இப்போ ஏரோ யூஸ் பண்ணேன்னா முடிஞ்ச வரைக்கும் டேமேஜ் ஆகிடும். இங்கே ஒரு நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இவனை வந்து நான் கிரவுண்டில் போட்டால் தான் எனக்கு சேஃபு, அதனால் கிரவுண்ட்லேயே போட்டுக்கிறேன். ஸோ கிங்கை வந்து நான் இவனுக்கு பேக்கப்பாக இங்கே இறக்குறேன். ஸோ இங்கே ஒரு டேட்டமை போடுறேன். ஸோ போட்டோன்னா மேபி இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நான் கிங்கோட எபிலிட்டி யூஸ் பண்ணுறேன். ஓகே, வில் செக் 100% எடுக்க முடியுங்கிறது தெரியல. வில் செக் ஒரு 1 hour இருக்குது. ஓகே, அந்த சைடு வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ஃபர்னேஸு ஃபுல்லாக கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு வந்து இன்னும் லைவ் இருக்குது, நம்மளுடைய ஃபுல் ரூட் ரைடாக இருக்கும். இங்கே வந்து ஃபுல்லாகவே இருக்கான். ஓகே, இந்த சைடு வந்து இவனை கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே, ஆஸ் யூஷுவல் நம்ம பிரதர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து இது வந்து பார்ஷியலாக தான் அப்டேட் ஆகிருக்கணும். எஸ், எனக்கு இதுதான் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு நான் வீடியோ போடுறேன். மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு பக்காவாக கொண்டு வரேன், பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. ஸோ உங்களுக்காகவே சேம் ஸ்ட்ராட்டஜியை வந்து நெக்ஸ்ட்டு ரேங்க்டு பேட்டிலுக்கும் யூஸ் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம். ஓகே, நீங்கள் உங்களுடைய பேஸுக்கு ஏற்ற மாரி, உங்களுடைய அலோகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நெக்ஸ்ட்டு கிடைக்கும். ஓகே, எனக்கு டைம் அப் ஆகுது. இன்னும் 17 seconds தான் இருக்குது. கண்டிப்பாக 100% எடுக்க முடியுங்கிறது எனக்கு தெரியல. இன்னும் 98. ஓ மை காட், பார்ப்போம். எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரேங்க்டு பேட்டில் 100% எடுத்தாச்சு. ஸோ ஓகே, நம்ம வந்து சேம் நீங்கள் சொல்கிறதுனால சேம் இது நெக்ஸ்ட் இதில் போட்டு பார்ப்போம். மேபி எனக்கு என்ன இருக்கோ நான் அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அதை தான் நான் பண்ணுறேன். ஓகே, எனக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்க கைஸ், எனக்கு இப்படி தான் வருது, நான் என்ன பண்ணட்டும். ஸோ ஓகே, எனக்கு என்னால் வந்து 100% எடுக்க முடியுமான்னு இப்போவும் நம்பிக்கை இல்லை. பட் ஏன்னா உங்களோட நம்பிக்கை சேம் ஃபார்மேட். எனக்கு கேப் இருக்கிறதுனால அந்த கேப்பில் வந்து நான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரோ போட்ஸை வச்சு நம்மளோட ஆர்சி இறக்குறேன். ஸோ இப்போ வந்து நான் ஆர்சியை ஃபுல் கிளியரன்ஸில் என்னால் போட முடியாது, ஏன்னா நான் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் ஆர்சி. ஸோ அதனால தான். ஓகேவா, நான் இன்விசிபிள் ஸ்பெல்லை வச்சு ஃபுல்லாக ஆர்சியை வச்சு கிளியர் பண்ணிவிடுவேன் ஃபுல்லாகவே. ஸோ இதுதான் என்னோடய ரெகுலராகவே வந்து நான் ஒன்று ஆர்சியை வச்சு யூஸ் பண்ணுவேன். இந்த சுழலில் வந்து எப்படியாவது ஆர்சி சிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவனுக்காகவே நான் அந்த இடத்துல வந்து ஸ்பீடை கொடுத்துருவேன். எபிலிட்டி யூஸ் பண்ணி நம்ம இவனை முடிச்சிடுவோம். ஓகே, முடிச்சுட்டு நம்ம பயப்பிள்ளையை தூக்கி இதில் போட்டோம்னா அங்கே இதில் இன்னொரு எலக்ட்ரோ ட்ராகன் வச்சுருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஸ்பெல் இருக்குது. பட் ஆனால் எலக்ட்ரோ ட்ராகன்ஸ் ஆகுமான்னு தெரியல. ஓகே, லாஸ்ட்டு மினிட் ஆஃப் ஆர்சி இந்தளவுக்கு கிளியர் பண்ணி கொடுத்தது பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே, இதுதான் நம்மளோட இப்போ பேஸு, நம்ம அடிக்கக்கூடிய பேஸு. ஸோ இதில் 100% நம்ம எடுக்க முடியுமாங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, வில் செக். எனக்கு இந்த ஏரியா பேஸ் ஓகே, பட் இந்த பேஸில் வந்து பார்த்தோன்னா இவங்களாம் இருக்காங்க. ஸோ பட் ஆனால் ஹீரோஸ்லாம் இருக்காங்க. ஸோ ஹீரோஸ் இருக்கிறது இந்த ஏரியாவை கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸின்னு நினைக்கிறேன். இல்லை இந்த ஏரியா இந்த ஏரியாவை கிளியர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஏரியாவில் தான் ஃபுல்லாகவே எது இருக்கானுங்க. ஸோ இந்த ஏரியாவை கிளியர் பண்ணணும்னா இதை போட்டுட்டு நான் இங்கே வந்து இறக்கிடுவேன். இங்கே வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்களே பார்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஏரியாவை கிளியர் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஏரியாவில் வந்து நம்மளுடைய இவனை இறக்குறேன். டைம் போயிட்டே இருக்குது. இன்னும் 1 மினிட் தான் இருக்குது. 1 மினிட் 20 செகண்ட் தான் இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ பண்ண முடியுங்கிறத பார்க்குறேன். ஓகே, இவனுக்கு பின்னாடி இவனை இறக்குறேன். ஸோ ஜெயிண்ட் ஏரோவை இந்த சைடில் வச்சு நான் ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த ஏரியா ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, இந்த ஏரியாவில் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு டேட்டம் யூஸ் பண்ணுறேன். மை காட், தேவையில்லாமல் ஒரு டேட்டம் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஒரு டேட்டம் யூஸ் பண்ணுறேன். ஓகே, என்னைக்காவது நான் இங்கே வந்து இவனை யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா இவனை இறக்கிறேன். ஓகே, டேட்டம் இங்கே ஒரு டேட்டம் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரில கைஸ், இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னா 45 செகண்ட் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்மளால் எவ்வளோ அடிக்க முடியும்னு தெரியல, பார்ப்போம். வில் செக். ஓகே, டேட்டம் 2 இடத்துல யூஸ் பண்ணி டேட்டம் ஸ்பெல்லு அது வேஸ்ட்டாக தான் ஆகிருக்கு. பட் ஓகே, எனிகாஃப் இவனும் அங்கே இருக்கான். இன்னும் 28 செகண்ட் தான் இருக்குது. லாஸ் கைஸ். ஸோ நான் இந்த இடத்துல எல்லா எபிலிட்டி யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஓகே, நான் இந்த இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணுறேன். ஸ்பெல்லை யூஸ் பண்ணிட்டேன். இன்னும் 18 செகண்ட் தான் இருக்குது. எடுக்க முடியுமான்னு தெரியல. 10 செகண்ட் தான் இருக்குது. 95% கைஸ். இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குது. 9 செகண்ட், 6 செகண்ட். ஓ மை காட் பிரதர்ஸ், என்னை சொல்லி பிரச்சனை இல்லை. ரேங்கடு பேட்டிலுக்கு நீ வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டேன், போட்டாச்சு. ஸோ 2 ரேங்கடு பேட்டிலும் சேம் யூஸ் பண்ணி எனக்கு 3 ஸ்டார் கிடச்சிருக்கு. பட் ஆனால் என்னோடய பேஸ் வந்து கொஞ்சம் லோ பேஸ் எல்லாம் தான் எனக்கு கிடச்சிருக்கு. இதே வந்து பார்த்தோன்னா என்னுடைய மேக்ஸ் பேஸில் வந்து